ஹாய் மக்கள்ஸ், என்னோட பிளாக்ல வந்து 2 பேஸ்மெண்ட்டு 4 போடியம் இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற ஒரு பேஸ்மெண்ட் போடியத்துக்குள்ளே கார் பார்க் பண்ணோம் அப்படின்னா இன்னும் விட்டுக்கு ஒரு ரேம்ப் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ரேம்பை நான் ரொம்ப நாளாக போட்டுக்கிட்டு இருக்கேன். அந்த ரேம்ப் போடுறதுல நான் ரொம்ப சிரமப்படுவேன். ஏன்னா இது ஒரு சிசர் டைப் ரேம்ப்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ரேம்ப் சிசர் டைப் அப்படின்னா அந்த 2 ரேம்புமே மிடில் இருக்கிற ஒரே ஒரு காலம் லைனுக்குள்ளே தான் ரெஸ்ட் ஆகியிருக்கும். அதனால அந்த மிடில் இருக்கிற காலம் மட்டும் என்ன ஆகும் அப்படின்னா கிட்டத்தட்ட நம்ம 5 வாட்டி கிராஸ் பண்ணணும். 5 வாட்டி ஜாயிண்ட் வரும் ஒரு ஃப்ளோருக்குள்ளேயே. ஸோ இந்த ரேம்பு போடும்போது நான் ரொம்ப சிரமப்படுவேன். இப்போ இதை ஏன் சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நான் போட போகிற ரேம்பு தான் கடைசி ரேம்பு. நிஜமாக இதை போட்டு முடிச்சேன் எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்கும். அந்த ரேம்ப் எதுன்னு உங்களுக்கு காட்டுறேன். இந்த தெரியுது இல்லையா, இந்த ரேம்பு தான். இந்த ரேம்பை நான் ஒவ்வொரு வாட்டி கிராஸ் பண்ணும்போதும் அவ்வளோ கஷ்டப்படுவேன். ஸோ இதுதான் என்னோடய ஃப்ளோர்லேயே கடைசி ரேம்ப் அப்படிங்கிறதால ஓகே நிம்மதியாக இருக்குது. இதை போட்டு முடிச்சிட்டேன்னா நிஜமாக எனக்கு பெரிய தலைவலி ஒழிஞ்சிரும். அண்ட் இந்த ரேம்பை எப்படி கிராஸ் பண்ணுறது, எப்படி இது நான் சிரமப்பட்டேன் அப்படிங்கிறதெல்லாம் ஃபர்தராக இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது வரைக்கும் டாட்டா, பை பாய்.